கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை வரவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை வரவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆமென் இயேசுப்பா. உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆமென் இயேசப்பா. எங்களுக்காய் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீரப்பா. உங்க கோடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, வேதத்தில் உள்ள வாக்கு தத்தங்கள் எல்லாம் எங்களுக்காக ஆமென் என்றும் ஆமென் என்று இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அந்த வேளையிலும் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குறோம், உம்மை உயர்த்துகிறோம் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எவைகள் கூட கொடுக்கப்படும் என்று மேலே உள்ள வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. எதற்காக நீங்கள் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். உங்களுக்கு ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? உங்கள் பரமபிதா இதெல்லாம் என்ன செய்திருக்கிறார்? உங்களுக்கு கொடுக்கும்படி அவர் அறிந்திருக்கிறார் என்று மேலே உள்ள வசனத்தில் நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. ஆகப்படியினாலே நீங்கள் இவைகள் எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் இதை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் வேலைக்கு போகாமல் சாப்பிடுவதற்கு என்ன என்று பார்க்காமல் நான் பைபிளே வைத்து கொண்டால் எனக்கு சாப்பாடு கிடைக்குமா என்று ஒரு கேள்வி நமக்குள்ளே எழும்பலாம் அன்பு பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே. வார்த்தை அது சத்தியம் உள்ளது. வார்த்தையை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கும் பொழுது எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று நம் சரீரத்திற்காக கவலைப்படுவதை விட்டுவிட்டு அதையெல்லாம் நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து கொள்வார். நமக்கு என்ன தேவை என்பதை அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரிந்தவர், அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும். நம்மளை குறித்து எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன தேவை அப்படின்னு அவருக்கு தெரியும். இதெல்லாம் அடிப்படை தேவைகள். இதெல்லாம் நமக்கு கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகபடியினாலே இதற்காக நீங்கள் என்ன செய்யாதீர்கள், ஓடாதீர்கள், தவிக்காதீர்கள். இதற்காகவே நீங்கள் நாட்களையும் காலத்தையும் கழிக்காதீர்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அவர் வார்த்தையை நாடுங்கள், ஜெபத்தில் அமர்ந்திருங்கள், வார்த்தையை விசுவாசிங்கள். அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இன்னது தேவை என்பதை அறிந்த பிதா அதை கொடுக்கும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்ற பிள்ளைகளை. கர்த்தரை விசுவாசிக்கிறவன் பதறான் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தையை விசுவாசிக்கிறவனுக்கு நம்பிக்கை வேண்டும். விசுவாசம் இல்லாமல் விசுவாசிக்கும் பொழுது அவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு பிள்ளைகளே.
நாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் முதலாவது அவருடைய சமூகத்தை நாம் தேடும் பொழுது, முதலாவது அதைத்தான் வேதம் சொல்லுவது, முதலாவது எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அவரை நாம் முதலாவது தேடும் பொழுது மீதி எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அவர் எனக்கு இதை செஞ்சு கொடு, இப்படி கடினமான இந்த பிரார்த்தனையை நிறைவேற்று, இந்த வேண்டுதலை செய் என்று அவர் சொல்லவே இல்லை. தேடணும்னு சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்று சொல்லுகிறார். அவருடைய சமூகத்துக்கு ஓடி வர வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும், வார்த்தையை நம்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி நம்புகிறவனுக்கு அவர் எல்லாவற்றையும் கூட கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த முதலாவது தேட வேண்டும் என்ற மன நிலை, இருதயத்தை நாம் நிறுத்தி கர்த்தரிடத்தில் கேட்போமா? நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முதலாவது உண்மை தேடுகிறவர்களாக அந்த இருதயத்தை எங்களுக்கு தாங்க, அந்த எண்ணத்தை எங்களுக்கு கொடுங்க ஏசப்பா. அப்படி நாங்கள் நோக்கி ஓடி வரும் பொழுது, உங்கள் சமூகத்தை நோக்கி வரும் பொழுது, உங்கள் வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை தருவீங்க ஏசப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை. வரப்போகிற நாட்களில் எல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முதலாவது உடைய ராஜ்யத்தை, உடைய வசனத்தை, உடைய வேதத்தை, உடைய சமூகத்தை நாடுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. நீங்கள் அப்படி செய்யப்போகிற அன்புக்காக நன்றி ஆண்டவர். உண்மையாக இதை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் என் தகப்பன் வார்த்தையின்படி நீங்கள் செய்ய போகிற அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்து வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.